ரூம் ஏரியா கரெக்டாக இருக்கான்னு ஒரு சந்தேகம் வருது, இல்லை கிச்சன் இருக்கிற ஏரியா சரியாக இருக்கான்னு சந்தேகம் வருது அப்படின்னா அதுக்குமே நம்ம இந்த அதுதான் இப்போ அடுத்த கட்டம் இது. ஓகே, இப்போ லெமன் வச்சுட்டு இந்த மேட்ரு பார்த்துட்டீங்க, வீட்டுக்குள்ளே இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிட்டீங்க. அடுத்த கட்டம், ஒரு தேங்காய் நல்லா குடும்பி வச்சு தேங்காய் எடுத்துக்கிறோங்க. அந்த தேங்காவை ஒரு கையில் ஒன்று இப்படி வச்சிங்க, இல்லை இப்படி வச்சுக்கிறோங்க, உங்களுக்கு எதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒவ்வொரு ரூம்பாக ஹால் முதல்ல, அப்புறம் ரூம்பு, ஒரு ஒரு ரூமாக எத்தனை ரூமுக்கு அங்கே அந்த ரூமில் போய்ட்டு அப்படியே வச்சுக்கிட்டு நில்லுங்க. அங்கே ஒரு 10 நிமிஷம் கால் ஹவர் நில்லுங்க. தேங்காய் நீங்கள் ஒன்றும் பண்ணணும், பேசாமல் அப்படியே வைங்க. ஒருவேளை அங்கே வாசு தப்புன்னா உங்கள் கையில் இருக்கிற தேங்காய் அப்படியே எகிரி குச்சி கீழே விழுந்துடும். அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அடுத்து இன்னொரு ரூம் போங்க, எங்கேயுமே விழலை அப்படி நல்லா இருக்குன்னு சொன்னால் வாசு கரெக்டாக இருக்குது. ஏங்க தேங்காய் வந்து எப்படிங்க கையில் இருக்குது அதுவாக எகிரி குச்சி கீழே விழும். அதுதான் இதெல்லாம் வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இறைவனுக்கு படைக்கப்பட்ட பொருள்களுக்கு எல்லாமே வழக்கமாக என்ன பவரோ அதை தாண்டி எக்ஸ்ட்ராண்ட்ரி பவர்லாம் இருக்கும். வாழைப்பழத்துக்குன்னு ஒன்று இருக்குது, எலுமிச்சை மலத்துக்குன்னு ஒன்று இருக்குது, தேங்காய்க்குன்னு இருக்குது, ஊதுவத்திக்கு இருக்குது. இப்படி நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் இறைவனுக்கு சம்மந்தப்பட்ட பொருள்கள்.